நூற்றுக்கணக்கான கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவே நடக்காம பார்த்துப்பேன். அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவரும் வராரு, வராரு இல்லைன்னா பார்த்துட்டு தான் போறாரு. அவரே ரொம்ப தாமதமாக அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல. யாரையும் அவர் சொன்ன தப்பு இவரும் பண்ண தப்பு சொல்ல விரும்பல. எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழக இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ளுது. அதனால ஒரு அரசியல் கூட்டத்தை நடக்கும்போது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது யாரையும் அச்சுறுத்த வேண்டும், யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை. அவங்களுடைய பாதுகாப்பு, வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு. சில நேரங்களில் கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம், இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு தட் கம்ஸ் பேரமௌண்ட், அதுதான் முக்கியமான அப்படிங்கும் பொழுது நாம் அதை கருத்திலே எடுத்துக்கொள்ளணும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அது எல்லாருடைய பாதுகாப்புக்கும், வரக்கூடிய அரசியல் தலைவரின் பாதுகாப்பு, அங்கே கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்பு, ரசிகர்களுடைய பாதுகாப்பு, எல்லாத்துக்காக தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம முடிந்தவரை ஃபாலோ பண்ணாதான் எல்லாருமே பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போகணும். வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்ம தான்.